வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 3ல இருந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜே தாம்சன் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். when a light of certain frequency strikes a metal surface ejects electron from the metal. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய நம்ம லைட்டை ஒரு மெட்டலோட சர்ஃபேஸ்ல படுற மாதிரி அனுப்புறோம்னா அது என்ன பண்ணுமா, அந்த மெட்டலோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வெளித்தள்ளும், எஜெக்ட் பண்ண வைக்கும். ஓகேவா? அந்த லைட்டு போய் அதுல மோதி எலக்ட்ரானை வெளித்தள்ளும். இந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல வந்துட்டு என்ன லைட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெஜாரிட்டி மோஸ்ட் ஆஃப் த லைட், அதாவது மெட்டல்ஸ்ல வந்துட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில வரணும்னா என்ன லைட் தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்கன்னா யூவி லைட் தான். சில மெட்டல்ஸ்ல மட்டும் தான் என்ன யூஸ் ஆகுதுன்னா விசிபிள் லைட் யூஸ் ஆகுது. யூவி லைட் தான் மோஸ்ட் ஆஃப் தி மெட்டல்ஸ்ல யூஸ் ஆகுது அந்த எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு. ஓகேவா? அது மாதிரி இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல, அதாவது அல்கலி மெட்டல்ஸ்ல சிசிஎம் அப்படிங்கிறதுக்கு லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்குங்கிறத நம்மளுக்கு தெரியும். அப்படிதானே? சிசிஎம் இதுக்குதான் லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கு. ஸோ அதனால லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கிறதுனால ஈஸியா அது என்ன பண்ணிட முடியும், எலக்ட்ரானை இதுல இருந்து வெளித்தள்ள முடியுமா? ஸோ அதனால இந்த சிசிஎம் அப்படிங்கிறது போட்டோ எலக்ட்ரிக் செல்ல மெஜாரிட்டி யூஸ் ஆகுது. சிசிஎம் அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி எதா யூஸ் ஆகுது, எதுல யூஸ் ஆகுது, போட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ்ல யூஸ் ஆகுது. இப்போ ஒரு மெட்டல்ல இருந்து எலக்ட்ரானை வெளித்தள்ளுறதுக்கு நம்ம என்ன பண்றோம், லைட்டை அது மேல பாஸ் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? அப்போ நம்ம பாஸ் பண்ண லைட் நம்ம இன்சிடென்ட் லைட்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்சிடென்ட் லைட்டுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகும். ஸோ அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செர்டன் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட்டை பாஸ் பண்ணாதான் மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும்னு சொல்றோமா? ஸோ அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியை நம்ம என்னன்னு சொல்றோம், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட கம்மியான அளவு ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட்டை நம்ம அதுல பாஸ் பண்ணோம் அப்படின்னா நோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதாவது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட லோ த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும், நோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு குறிப்பிட்ட அளவு ஃப்ரீக்வன்சி இருக்கணும். அந்த ஃப்ரீக்வன்சி இருந்தாதான் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், எஜெக்ட் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம், அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியை. அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன நடக்காது, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்காது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஒவ்வொரு மெட்டலுக்கும், இதை நம்ம வந்து நியூ நாட்னு சொல்லலாம். இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு மெட்டல் வேரி ஆகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கீழே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ்லாம் இப்போ சொல்றேன், கவனிங்க. இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகி வருது, அப்படிதானே? ஸோ அப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எஜெக்டட் எலக்ட்ரான், வெளியில வரக்கூடிய எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட், இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். அதாவது நம்ம எந்த அளவு இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய லைட்டை யூஸ் பண்றோம், இன்சிடென்ட் லைட்டை யூஸ் பண்றோம், அதை பொறுத்து என்னது இருக்காது, வெளியில வரக்கூடிய எலக்ட்ரானோட இயக்க ஆற்றல் இருக்காது, கைனட்டிக் எனர்ஜி இருக்காது. பட் என்னதுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகிறது எதை பொறுத்து தான் இருக்குமா, அந்த இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்குமா. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட், இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. டிபெண்ட்ஸ் ஆன் intensity of incident light. அதாவது
இப்போ கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய லைட்டை யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் நிறைய எஜெக்ட் ஆகலாம். ஓகேவா? பட் ஆனா எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜிங்கிறது நம்ம எந்த அளவு செறிவு இருக்கக்கூடிய இன்சிடென்ட் லைட்டை யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து கிடையாது, அதை டிபெண்ட் பண்ணது கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இங்க குவாண்டம் தியரி படி பேசிஸா பார்த்தோம்னா லைட்டுங்கிறது என்னது, ஒரு பண்டில்ஸ் ஆஃப் போட்டான்ஸ் அதாவது கம்பைன் பண்ணதுதான். அப்போ ஒரு லைட்டுன்னா அதுல வந்து என்ன இருக்கும், நிறைய போட்டான்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது. ஸோ போட்டான்ஸ் வந்து ஒவ்வொரு போட்டான்ஸும் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ், இப்போ ஒரு போட்டான் இருக்குன்னா கண்டிப்பா அது ஒரு எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க எனர்ஜி ஆஃப் போட்டான் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, பை பிளஸ் ஹச் நியூ நாட், அதாவது சாரி பை பிளஸ் ஹாஃப் mu ஸ்கொயர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹச் நியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போட்டானோட எனர்ஜி. ஹச் நியூங்கிறது என்னது, போட்டானோட எனர்ஜி. இப்ப நம்ம அனுப்புறோம்ல அந்த லைட்ல இருக்கக்கூடிய கண்டிப்பா போட்டான்ஸ் இருக்கும், நிறைய பண்டில்ஸ் ஆஃப் போட்டான்ஸ் இருக்கும். அதோட எனர்ஜிங்கிறது எதுக்குலாம் ஈக்குவலா இருக்கும், பை பிளஸ் ஹாஃப் mu ஸ்கொயர்னு சொல்றாங்க. இந்த ஹாஃப் mu ஸ்கொயர்ங்கிறது கைனடிக் எனர்ஜி, இந்த பைங்கிறது த்ரெஷோல்டு எனர்ஜி. அதாவது இந்த த்ரெஷோல்டு எனர்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண போறோம் அப்படிதானே. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸோட அட்ராக்ஷன்ல இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால பைண்ட் ஆயிருக்கும். அப்போ இந்த த்ரெஷோல்டு எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எலக்ட்ரானை அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கும் பிளஸ் அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருந்து அது வெளியில தள்ளுறதுக்கும் தேவைப்படுற அந்த எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், த்ரெஷோல்டு எனர்ஜின்னு சொல்றோம். புரியுதா? அப்ப நம்ம அனுப்புற லைட்டோட அந்த எனர்ஜிங்கிறது இதை ரெண்டே ஆட் பண்ணலாம், அதாவது கைனடிக் எனர்ஜி ஆஃப் அந்த எலக்ட்ரான் பிளஸ் த்ரெஷோல்டு எனர்ஜியை ஆட் பண்ணா இருக்குது. ஓகேவா? இப்ப பையோட வேல்யூ என்னன்னு சொல்றாங்கன்னா ஹச் நியூ நாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பையோட வேல்யூ என்னது, ஹச் நியூ நாட். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும், ஹச் நியூ ஈக்குவல் டு ஹச் நியூ நாட் பிளஸ் ஹாஃப் mu ஸ்கொயர். இப்ப எனக்கு இதுல இருந்து கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஹச் நியூ மைனஸ் ஹச் நியூ நாட். ஸோ இதுல ஹச்ச காமனா எடுத்துட்டேன்னா நியூ மைனஸ் நியூ நாட், half mu ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் நியூ மைனஸ் நியூ நாட். இதை தான் நம்ம என்ன ஈக்குவேஷன் சொல்றோம்னா போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் சொல்றோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதான் ஃபைனல் ஈக்குவேஷன், half mu ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் நியூ மைனஸ் ஹச் நியூ நாட்டுங்கிறதா என்னது, போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ போட்டோ எலக்ட்ரிக் அதாவது எஃபெக்ட்ங்கிற டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கைனடிக் எனர்ஜி ஆஃப் எமிட்டட் எலக்ட்ரான் வேரியஸ் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் லைட். இதை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம வெளியில வரக்கூடிய இந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி வந்துட்டு வேரி ஆகலாம். நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட்டை யூஸ் பண்றோம் அதை பொறுத்து என்ன ஆகலாம், வேரி ஆகலாம். நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணணும், வெளியில இருந்து சரி கரண்ட் நம்ம வந்து கொடுக்கும் போது என்ன ஆயிரும், அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ங்கிறத பத்தி யார் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க, ஜே தாம்சன் அப்படிங்கிறவரு சொல்லியிருப்பாரு. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய லைட்டை நம்ம வந்து மெட்டல் சர்ஃபேஸ்ல மோத வைக்கிறோம் அப்படின்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லைட் எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகி வெளியில போகும். ஸோ இந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ வெளியில வரக்கூடிய அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை யூஸ் பண்றோங்கிறத டிபெண்ட் பண்ணது கிடையாது. பட் ஆனா எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வெளியில வருதுங்கிறது எதை பொறுத்தது, நம்ம எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி லைட் வந்து யூஸ் பண்ணிருக்கோங்கிறத பொறுத்தது. ஓகேவா? ஃபைனலா half mu ஸ்கொயர் = h நியூ மைனஸ் நியூ நாட். இதை நம்ம என்ன சொல்றோம், ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.